பேரின்பத்தை அனுபவிக்கும். அந்த பேரின்பத்தை அனுபவிக்கின்றது எங்க அப்படின்னு சொன்னா இறைவனுடைய திருவடியில, இறைவனுடைய திருவடியில. அப்ப அந்த இறைவனுடைய திருவடிக்கு இந்த சாந்தி கலை என்கிற அந்த சக்தி என்ன பண்ணுன்னு சொன்னா அடுத்த நிலைக்கு கொண்டு போய் சேர்ப்பா. அப்படி சேர்க்கின்ற போது அந்த திருவடியில உயிர் என்ன ஆகும்னு சொன்னா தன்னை மறந்து பேரின்பத்தை அனுபவித்து கொண்டிருக்கும். அப்ப திருவருளால் பேரின்பத்தை அனுபவிப்பது தான் எது? நின்மல உயிர்ப்பு அடக்கம். நின்மல உயிர்ப்பு அடக்கம். அந்த நிலையில இந்த ஆன்மாவுக்கு பெயர் என்னன்னு சொன்னா சீவன் முத்தர். அவர்களுக்கு பெயர் என்னது? சீவன் முத்தர். இந்த சக்தி எப்படி மாறி இருப்பான்னு சொன்னா பேரின்ப வடிவினலாக இருந்து ஆனந்த சக்தியாக இருப்பாள். ஆனந்த சக்தியாக இருப்பாள். இப்ப இந்த நிலையை பெறுவது தான் சீவன் முத்தி நிலை. இந்த நிலையை பெறுவது தான் இது சீவன் முத்தி நிலை. இப்ப இந்த சீவன் முத்தி நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மா எவ்வளவு காலம் இருக்குன்னு நமக்கு தெரியாது. எவ்வளவு காலம் இருக்குன்னு தெரியாது. அது ஒரு சில நாட்களாக இருக்கலாம், அல்லது ஒரு சில மாதங்களாக இருக்கலாம், ஆண்டு கணக்கில் இருக்கலாம். பெருமான் எது வரைக்கும் இந்த உடம்புல அந்த ஆன்மாவை வைத்திருக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கிறானோ அது வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஆன்மா என்ன ஆகும்னு சொன்னா அப்படியே திருவடியில் நிலைத்து விடும். திருவடியில நிலைத்து விடும். இந்த ஜீவசமாதி ஆகிறன்னு சொல்றக்கூடிய நிலையெல்லாம் இப்படிப்பட்ட நிலைத்தான். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா உடம்ப அந்த சமாதியில இருத்தி விட்டு ஆன்மாவை எங்க வெளிச்சிடுவாங்க? திருவடியில வைத்து விடுவார்கள் இல்லையா? இந்த யோகத்தை பற்றி சொல்லுவது தான் பன்னிரு கலை யோகம். பன்னிரு கலை யோகம். அது என்ன பன்னிரு கலை யோகம்? இங்கிருந்து 12 அங்குலம் வரைக்கும் 12 கலைன்னா பிரிவுன்னு அர்த்தம். கலைன்னா என்னது? பிரிவு. 12 பிரிவுகளாக இருந்து எது? இந்த ஓம்காரம் என்கிற பிரணவம் இருக்கிறது. இந்த பிரணவம் 12ஆக பிரிந்து ஒவ்வொரு பிரிவிலையும் இந்த ஆன்மாவை தாங்கி சென்று திருவடியில் கொண்டு போய் சேர்க்கிறது. அப்படி சேர்ப்பது தான் இந்த பன்னிரு கலை யோகம். புரியுதுங்களா? இதுல எதுவும் சந்தேகம் இருந்தா கேளுங்க, நம்ம பாடத்துக்கு போயிடலாம். இந்த பிறவியிலேயே இந்த நிலையை பெறலாம். அதுக்கு தனியா இன்னொரு பிறவி ஒன்று பெருமான் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆமா, இது நான் இந்த